ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன்னுடைய ஒரு ஆசை நிறைவேறவில்லை என்றால் நீ வருத்தப்படாதே. உன் ஆசைகள் பலவற்றை நான் கடந்த காலத்தில் நிறைவேற்றவில்லையா? இதையும் நிறைவேற்றுவேன். உனக்காக நான் என்ன திட்டமிட்டேன் என்று உனக்கு தெரியாது. என்னை நம்பு. என் பாதங்களை பக்தியோடு பற்றிக்கொள். என்னையே தியானி. உனக்கு வேண்டியவற்றை நான் தருகிறேன் என் குழந்தையே. ஒரு விஷயத்தை நீ நினைவில் கொள். மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தருபவர் தானே மகிழ்ச்சி உள்ளவராக மாறுகிறார். மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தருபவர் மகிழ்ச்சியின் உச்சத்தை அடைவார். அதனால்தான் நான் சொல்கிறேன், பிறருக்கு மகிழ்ச்சியை தர முயற்சிப்பவன் தனக்குள் மகிழ்ச்சியின் மையத்தை முதலில் வளர்த்து கொள்கிறான் என்று. யாருடைய விவகாரங்களிலும் தலையிடுவது இல்லை என்றும், அவரவர் விருப்பப்படி அவரவர் செயல்படட்டும் என்றும் நீ தீர்மானம் செய்து கொள். சமர்த்த சாயி எதை ஏற்றுக்கொள்வது, எதை நிராகரிப்பது என்பதை நன்கு அறியக்கூடிய மகத்தான சக்தி வாய்ந்தவன் நான். அவ்வாறு இருக்கும் பொழுது வேறொருவர் எதற்காக சேவை செய்பவர்களின் அருகதையையும் தவறுகளையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும்? இந்த சேவை பாபாவை மகிழ்ச்சியுற செய்கிறது. அந்த சேவை பாபாவிற்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது என்று நினைப்பது எல்லாம் உன் மனதின் விவகாரங்கள். உண்மை நிலை நமக்கு என்றுமே புலப்படாது. சேவை செய்யும் பக்தரை யாராவது குற்றம் குறை கூறினால் எப்பொழுதுமே நான் அதை பொறுத்து கொள்ள மாட்டேன். உனக்கு இன்று உள்ள பிரச்சனைகளை விட உனக்கு ஏற்படுகிற குழப்பங்கள் தான் அதிகம். இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற புதிய வாய்ப்புகள், நாம் அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள். இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறோமே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டு இருக்கிறோம். இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்துச் செல்வேன். பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை உலகத்தை பார்க்க முடியாமல் போய்விடும். நடக்கும்போது விழுந்து விடுவோமே என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் அந்த குழந்தையால் நடக்க முடியாமலே போய்விடும். குழந்தையாய் இருந்தபோதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய். அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது. கால்களில் சக்தி இல்லாத போதே நீ நடக்க பழகினாய். அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகிறாய். அறியா பருவ காலத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக நீ அதை எதிர்கொள்ள வேண்டும். முன்பு இருந்த அதே தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும். தொடர்ந்து முன்னேறு. எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க நம்மால் முடியும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.